சிஎஸ் கொஸ்டின் பேப்பரில் 15th கொஸ்டின் லாஸ்ட் இயர் கேட்டதில். ஆனால் போர்டேனாலே என்ன மெத்தடுன்னு சொல்லிடுறேன். போர்டே வந்தாலே அட்டன் பண்ணிடுங்க. இதே ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். இந்த கொஸ்டினுக்கு இந்த மாதிரி இருக்குது, கொஸ்டின் மாற்றினா வேறு மாதிரி இருக்கனாலும் கொஸ்டின் எப்படி மாற்றுவாங்கன்னு சொல்கிறேன். போர்டே வந்தாலே இந்த காமன் ஸ்டெப்ஸ் தான் பண்ணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அஸ்யூம் கே இஸ் ஈக்குவல் டு 1. அஸ்யூம் கே ஈக்குவல் டு 1. கேவை 1ன்னு அஸ்யூம் பண்ணிப்போம். புட் s is equal to j omega. இந்த ரெண்டு சப்ஸ்டியூஷனை கொஸ்டினை தரும். சரியா? எஸ்ஸுக்கு பதில் ஜே ஒமேகா பண்ணும், கேக்கு பதில் 1. இங்கே எஸ்ஸுக்கு பதில் என்ன பண்ணும்? ஜி ஆஃப் ஜே ஒமேகா. கேக்கு பதில் 1 ஆகிடும். எஸ் ஸ்கொயர்னா ஜே ஒமேகா த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை, ஃபஸ்ட்டு நான் 1 வேல்யூ எழுதிட்டு அப்புறமா எஸ் வேல்யூ எழுதிக்கிறேன். சரியா? எப்பயுமே 1 + ஜே ஃபார்மில் இருக்கணும். அதனால 0.2 எஸ்ஸுக்கு பதில் என்ன போடும்? ஜே ஒமேகா. ஓகே, இதுவும் ஃபஸ்ட்டு 1 எழுதிட்டு ப்ளஸ் 0.02 ஜே ஒமேகா. எஸ்ன்னு இருக்குது, ஜே ஒமேகா. ஓகேவா? இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து மேக்னிடியூட் பிளாட் கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட்டு கார்னர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிருங்க. கார்னர் ஃப்ரீக்வன்சி முடிச்சுட்டு மேக்னிடியூட் எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கோங்க. கார்னர் ஃப்ரீக்வன்சினா ரியல் டேர்முக்கு எப்பயுமே இருக்காது. இமேஜினரி டேர்ம் 1 + ஜே டேர்மில் எந்த டேர்ம் இருக்கோ அந்த ப்ராக்கெட் அந்த டேர்ம்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே 1 + ஜே டேர்மில் இல்லை, இது ரெண்டும் 1 + ஜே டேர்மில் இருக்கா? 1 + ஜே டேர்மில் இருக்கிறதுக்கெலாம் 1 டிவைடட் பை ஜே ஒமேகா கூட என்ன வேல்யூ இருக்கோ அது டினாமினேட்டரில் போடணும். சரியா? இதுவும் ஜே ஒமேகா கூட 0.02ன்னு இருக்குது. சப்போஸ் இங்கே 3வது டேர்ம் இருந்தால் நீங்கள் 3வது டேர்மில் இருக்க வேல்யூவும் எழுதணும். ஜே ஒமேகா கூட என்ன இருக்கோ 1/ன்னு போட்டு எழுதணும். சரியா? எப்பயுமே சால்வ் பண்ணும்போது போர்டே பிளாட் சால்வ் பண்ணும்போதே 1 + டேர்மில் இருந்தால் தான் ஃபுல்லாக சால்வ் பண்ணிகிட்டே போகணும். சரியா? 1 டிவைடட் பை 0.2 சால்வ் பண்ணால் 5ஆ? ஒமேகான்றதால ரேடியன் பெர் செகண்ட். ஃப்ரீக்வன்சினாலே ரேடியன் பெர் செகண்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு 1 டிவைடட் பை 0.02 50ஆ? 50. ஃபஸ்ட்டு எது குட்டியாக இருக்கோ அது ஒமேகா C1 எடுத்துக்கோங்க, எது பெருசாக இருக்கோ அது ஒமேகா C2, கார்னர் ஃப்ரீக்வன்சி 2. தேர்ட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது எது ரெண்டு 1 + டேர்ம் இருக்கும். ப்ராக்கெட் டேர்ம்ஸ் வந்து 1 + ஜே ஒமேகா, 1 + எஸ் டேர்ம்ஸ் 2 இருக்குது. எஸ்னா ஜே ஒமேகா. அதனால 2 கார்னர் ஃப்ரீக்வன்சி. சப்போஸ் 3 இருந்தாலோ இல்லை மேலே இருந்தாலும் இன்னொரு கார்னர் ஃப்ரீக்வன்சி வந்திருக்கும். சரியா? மேலே இருந்தாலும் இதே ஸ்டெப்ஸ் தான். 1 + இந்த டேர்ம் ப்ராக்கெட் டேர்ம் இப்படி இருந்தாலே கார்னர் ஃப்ரீக்வன்சி எத்தனை ப்ராக்கெட் இருக்கோ அத்தனை டேர்ம்ஸ் வரும். ஓகே, கார்னர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிட்டு ஸ்டெப் 3 வந்து மேக்னிடியூட் பிளாட் பண்ணலாம். மேக்னிடியூட் பிளாட் இதில் 2 பிளாட் பண்ணுவோம். ஃபேஸ் பிளாட் ஒன்று, மேக்னிடியூட் பிளாட் ஒன்று. ஓகேவா? மேக்னிடியூட் பிளாட்க்கு ஒரு டேபிள் வரைஞ்சிக்கணும். டேர்மு, கார்னர் ஃப்ரீக்வன்சிஸ், ஸ்லோப்பு டெசிபலில் இருக்கும். இது வந்து சேஞ்ச் இன் ஸ்லோப், இதுவும் டெசிபல் தான். ஃப்ரீக்வன்சி ரேடியன் பெர் செகண்டில் இருக்குது. ஓகே, டேர்ம்னா இதில் இருக்க டேர்ம்ஸ் எல்லாத்தையும் தெரியும். ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குது மேலே? ஜே ஒமேகா ஸ்கொயரா? ஜே ஒமேகா ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன டேர்ம் இருக்குது? 1 + 1/ல இருக்குது, டிவிஷனில் இருக்குது. ஸோ 1/, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் டேர்ம் மட்டும் எழுதுறேன், ஜே ஒமேகா. நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் இருக்கியா? 1 டிவிஷனில் இருக்கிறத 1 + 1/1 + 0.02 ஜே ஒமேகா. ஓகே, கார்னர் ஃப்ரீக்வன்சி ரியல் டேர்மும் இமேஜினரி டேர்ம் ரெண்டும் இருந்தால் தான் கார்னர் ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். இதில் ரியல் டேர்மே இல்லை, ஸோ கார்னர் ஃப்ரீக்வன்சி கிடைக்காது. இதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சல, 0.2க்கு 5 கண்டுபிடிச்சல. ஸ்ட்ரெயிட்டாக ஒமேகா C1 = 5, ஒமேகா C2 = இதுக்கு 50 கண்டுபிடிச்சது தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸ்லோப்னா ஸ்லோப் எப்படி பார்க்கணுன்னா, மேக்னிடியூட் பிளாட்டுக்கு ஸ்லோப் பார்க்கும்போது ஒமேகா வேல்யூ வந்து 20. மேலே இருந்தால் நியூமரேட்டரில் இருந்தால் ப்ளஸ்ஸு, டினாமினேட்டரில் இருந்தால் மைனஸ். ஓகேவா? ஒமேகா வேல்யூ மேலே இருந்தால் ப்ளஸ் போட்டுக்கோங்க, கீழே இருந்தால் மைனஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒமேகா வேல்யூ இங்கே எங்கே இருக்குது? மேலே இருக்கா? நியூமரேட்டரில் தானே இருக்குது, ஸோ ப்ளஸ்ஸு. இது ரெண்டுத்துக்கும் டினாமினேட்டர் கீழே இருக்கா ஒமேகா வேல்யூ, ஸோ நான் மைனஸ் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கோங்க, எந்த சம்மாக இருந்தாலும் சரி. ஒமேகா வேல்யூக்கு 1 இருந்துன்னா 20, ஒமேகா பவர் ஸ்கொயர் இருந்துன்னா 40, ஒமேகா பவர் க்யூப்னு இருந்தால் 60. 20 ஆட் பண்ணிகிட்டே போகும். சரியா? இங்கே வந்து ஒமேகா ஸ்கொயர்னு இருக்குது, ஸோ ப்ளஸ் 40ன்னு வரணும். ப்ளஸ் எதுனால்னா நியூமரேட்டர் இருக்குது, ஒமேகா ஸ்கொயர்னால 40. இங்கே வந்து டினாமினேட்டர் இருக்குது, ஸோ நெகட்டிவ், வெறும் ஒரு ஒமேகா தான் இருக்குது, ஸோ 20. இங்கேயும் டினாமினேட்டர் இருக்குது, ஸோ நெகட்டிவ், வெறும் ஒரு ஒமேகா தான் இருக்குது, 20.
ஓகே. சேஞ்ச் இன் ஸ்லோப் வந்து ஃபஸ்ட்டுக்கு எப்பயுமே சேஞ்ச் ஆகாது. 2 டேர்ம் இருந்தால் தானே சேஞ்சே நடக்கும். ஃபஸ்ட் டேர்முக்கு சேஞ்ச் நடக்காது எப்பயுமே. செகண்ட் டேர்முக்கு எப்படி எழுதணும்னா 40 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு 2 டேர்ம் ஆட் பண்ணும். 40 - 20 + 40 - 20 என்ன வேல்யூ 20ஆ. நெக்ஸ்ட்டு இதுக்கு எழுதும் போது இது கூட இதை கிடச்ச ஆன்சர் கூட இதை ஆட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்கே எழுதிடுவோம். நெக்ஸ்ட்டு இதையும் ஆட் பண்ணிடணும். 20 - 20 0ன்னு வந்துடும். ஓகே. இதை டேப்லேஷனாக நல்லா அழகாக போட்டுருங்க எக்ஸாமில் செதுக்கி வச்சுட்டு வாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு ωc1 ωc2 வந்து 5 15 கண்டுபிடிச்சோம். நம்ம வந்து அந்த டவா போடுறதுக்கு கெயின் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ωc1ஓட லோவர் கட் ஆஃப் ஃப்ரீக்வென்சி ஹையர் கட் ஆஃப் ஃப்ரீக்வென்சி. ஓகேவா. C1 விட இது குட்டியாக இருக்கணும். நம்ம 1ம் எடுத்துக்கலாம், இல்லை 5க்கு கீழே என்ன வேல்யூஸ் வேணால் எடுத்துக்கலாம். பாயிண்ட் வேல்யூஸ் கூட எடுத்துக்கலாம். இங்கே 0.2 வச்சு போட்டு எடுத்துருக்காங்க. நீங்கள் 1 எடுத்தால் கூட ஒன்றும் தப்பு இல்லை. இங்கே 0.2 வச்சு ஆன்சர்ஸ் கொஞ்சம் ஈஸியாக வரதால நானும் பாயிண்ட் எடுத்துருக்கேன். இல்லை 1 வச்சு கூட போடலாம். ஓகே. ωh வந்து 50க்கு மேலே ஏதாச்சும் வேல்யூஸு 100 அப்படி எடுத்துக்கோங்க. ஓகே. இப்போ இது எல்லாத்துக்கும் கெயின் கண்டுபிடிக்கணும். கெயின் வந்து ஃபஸ்ட் அட் ω = ωL அட் ω = ωc1. ஃபஸ்ட்டு ω = ωL போடுவோம், ω = ωc1 போடுவோம். ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்கு மட்டும் இது வேல்யூஸ் எழுதிட்டிங்களா. C3 இருந்தாலும் பிரச்சனை இல்லை, காமனாக தான். ஃபஸ்ட்டு 2 வேல்யூஸ்க்கு எப்பயுமே ஃபார்முலா வந்து 20 log மாடுலஸ் போட்டு இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம்னு எழுதியிருக்கல, ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்கோ அதான் எழுதணும். ஓகேவா. எப்பயுமே கெயின் வேல்யூஸில் ஃபஸ்ட்டு 2 ωL ωc1க்கு மட்டும் A = 20 log ஃபார்முலா மாதிரி A = 20 log மாடுலஸில் இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்கோ, சப்போஸ் 1/jω இருந்தாலும் நீங்கள் இங்கே 1/jω போடணும். இங்கே jω² இருக்கிறதால jω². எப்படியோ மாடு ஸ்கொயர் வெளில போட்டாலோ உள்ளே போட்டாலும் பிரச்சனை இல்லை, மாடு இருக்குல்ல. ஸோ நெகட்டிவ் சைன் போயிடும். ஓகேவா. இதுக்கும் அதே தான் வரும். தேர்டுலேருந்து தான் மாறும். தேர்டுலேருந்து ஸ்லோப் வந்து பார்த்து எழுதும். இந்த டேப்லேஷன் பார்த்து எழுதும். ஓகே. 20 log jω². 20 log ω = ωLன்னு போட்டிருக்கோமா. அப்போ இங்கே இருக்க ஒமேகா வேல்யூக்கு பதில் இந்த டேர்முக்கு பதில் நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ω = ωLனா 0.2 இது 0.5ன்னு எடுத்துக்கலாம் நான். ஓகே. 0.2 வச்சு போட்டாலும் வரும். திரும்பி நான் கேல்குலேஷன்ஸ் எல்லாத்தையும் மாற்றணும். பார்த்துட்டேன். 0.5² இங்கே என்ன வரும் 20 log of 0.5 into 0.5 sorry 20 into log of 0.5 into 0.5 லாக் டேர்ம் போடும்போது ப்ராக்கெட்டில் போடும். சரியா. -12.04 வருதா. ஸோ -12ன்னு எடுத்துக்கலாம். -12 டெசிபல். ஓகே. ஃபஸ்ட்டுக்கு கெயின் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்டுக்கு A = 20 log ஒமேகாக்கு பதில் இங்கே என்ன பண்ணும், ωc1 வேல்யூ. C1 வேல்யூ என்ன 5. ஸோ 5². 5²னா 20 into log ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 5 into 5 27.9ன்னு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி 28 டெசிபல் எடுத்துக்கிறேன். ஓகே. செகண்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ தேர்ட்லேருந்து தான் ஃபார்முலா மாறும். அட் ω = ωc2 வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, ப்ளஸ் A = ஒரு ப்ராக்கெட் போட்டு ப்ளஸ் போட்டுக்கோங்க. சரியா. ப்ராக்கெட்டில் என்ன டேர்ம் வரணும்னா ω = ωc2னா ஸ்லோப் வேல்யூ முன்னாடி பார்க்கணும். ஓகே. ஸ்லோப் வேல்யூ C2னா எது, C2னா இதுவா. அப்போ சேஞ்ச் இன் ஸ்லோப் இதுக்கு மேலே இருக்க சேஞ்ச் இன் ஸ்லோப் வேல்யூ பார்க்கணும். ஓகேவா. ωc2க்கு கண்டுபிடிக்கும் போது அதுக்கு மேலே இருக்க சேஞ்ச் இன் ஸ்லோப் வேல்யூ பார்க்கணும். அப்போது சேஞ்ச் இன் ஸ்லோப் ஆஃப் இங்கே C2னா இங்கே C1ன்னு வரும். அதே மாதிரி இங்கே என்ன வரணும், சேஞ்ச் இன் ஸ்லோப் ஆஃப் இங்கே ஹெச்ன்னு இருக்குது. ஹெச்சுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன இருந்தது, C2 இருந்துச்சு. ஓகேவா. அதனால் C2ன்னு எழுதியிருக்கேன். இன்ட்டு லாகில் என்ன எழுதணும்னா ωc2 எது கண்டுபிடிக்கணுமோ ωc2 மேலே வரணும். இது கீழே இருக்கிறது ωc1. இங்கே ஹெச்சு கண்டுபிடிச்சா எது கண்டுபிடிக்கணுமோ அது மேலே வரணும். இதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ C2. ஸோ C2ன்னு வரும். ப்ளஸ் ஏன்னா என்னது கெயின். C2னா லாஸ்ட்டாக இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச கெயின் வேல்யூ. கெயின் அட் ω = ωc1
கெயின் அட் ஒமேகா ஹெச்னா இதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிற வேல்யூ ஒமேகா C2 உடைய கெயின். ஓகேவா? இப்போ இதுக்கு வேல்யூஸ் எப்படி பார்க்கணும்? சேஞ்ச் இன் ஸ்லோப். C2க்கு சேஞ்ச் இன் ஸ்லோப் வேல்யூனா C1 தான் பார்க்கணும். C2னா இது சேஞ்ச் இன் ஸ்லோப். C1ன்னா 20. ஸோ 20 ப்ராக்கெட்டில் 20 இன்ட்டு லாக் ஆஃப் இங்கே என்ன வரணும்? C2 பை C1னா C2 வேல்யூ 50, C1 வேல்யூ 5. 50/5 ப்ளஸ் A அட் கெயின் அட் ஒமேகா. கெயின்னா கண்டுபிடிச்ச கெயின் வேல்யூ டெசிம்பலில் இருக்குது 28. ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் டேர்ம் சால்வ் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, 20 இன்ட்டு லாக் ஆஃப் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 50 டிவைடட் பை 5. ஓகே, 20. இதை சால்வ் பண்ணால் 20 + 28 வந்து 48ன்னு வரும். ஓகேவா? இப்போ இங்கே கண்டுபிடிச்சது தான் கெயின் அட் ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா சீட்னா ஒமேகா சீட்டில் கண்டுபிடிச்ச கெயின் வேல்யூ வெளில இருக்க டேர்ம் 48. ப்ராக்கெட் உள்ள அந்த டேப்லெட் பார்த்து எழுதணும். சேஞ்ச் இன் ஸ்லோப் அட் C2னா ஹெச்சுக்கு வந்து C2 பார்ப்போம். C2 என்னது? சேஞ்ச் இன் ஸ்லோப் 0வா? ஸோ 0 இன்ட்டு லாக் ஆஃப் ஒமேகா ஹெச் வேல்யூ வந்து 100 நம்ம எடுத்தோம். C2 வேல்யூ வந்து 50 கண்டுபிடிச்சது. 0 இன்ட்டுனா இந்த டேர்ம் போயிடும். ஓகே, ஆன்சர் 48 டெசிபிள் தான் கிடைக்கும். ஓகேவா? 3 ஃப்ரீக்வன்சி ஒமேகா இன் ரேடியன் பெர் செகண்ட் கண்டுபிடிச்ச கெயின் வேல்யூ டெசிபலில் இருக்குது. ஓகேவா? இது எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு 0.5 ஒமேகா எல்லு, ஒமேகா C1, ஒமேகா C2, ஒமேகா ஹெச். இதுக்கு கரஸ்பாண்டிங்காக கண்டுபிடிச்ச கெயின். ஒமேகா எல்ல என்ன கண்டுபிடிச்சோம்? -12. C1க்கு 28 -12 28. இது C2க்கு 48, ஹெச்சுக்கும் 48 48 48. ஓகே, அவ்வளோதான். இதான் நம்ம இந்த வேல்யூ இந்த டேப்லெட் காலம் வச்சு தான் மேக்னிடியூட் பிளாட் கண்டுபிடிப்போம். சரியா? நெக்ஸ்ட்டு ஃபேஸ் பிளாட். ஸ்டெப் 4 ஃபேஸ் பிளாட். ஓகேவா? ஃபேஸ் பிளாட்டுக்கு என்ன பண்ணணும்னா திரும்பி கொஸ்டினை பார்க்கணும். மேக்னிடியூட்க்கு எப்படி கொஸ்டினை பார்த்து திரும்பி இந்த கொஸ்டின் ஸ்டெப் 1க்கே வந்துருங்க. இதில் G ஆஃப் J மேலே என்ன இருக்கோ ஆங்கிள், ஃபேஸ்னால் ஆங்கிள். ஓகேவா? ஆங்கிள் ஆஃப் G ஆஃப் J ஒமேகா ஈக்குவல் டு 5 சிம்பிள் மாதிரி போட்டு இப்போது மேக்னிடியூடில் என்ன பண்ணும்? ஒமேகா மேலே இருக்கா கீழே இருக்கான்னு பார்த்தோம். மேலே இருந்தால் ப்ளஸ்ஸு, கீழே இருந்தால் மைனஸா? அந்த மாதிரி தான் இந்த டேர்ம்ஸ் வந்து மேலே இருந்தால் ப்ளஸ்ஸு, கீழே இருந்தால் மைனஸு. கீழே இருக்க டேர்முக்கு இல்லைன்னா மைனஸு, மேலே இருக்க டேர்முக்கு இல்லைனா ப்ளஸ்ஸு. அது அப்படி தான் இருக்கும். இங்கே ஒமேகா வந்து 1 இருந்தால் 20, ஒமேகா பவர் 2ன்னு இருந்தால் 40, 20 40ன்னு எடுத்துக்கணும். ஆங்கிளுக்கு பார்க்கும்போது டிகிரியில் எடுத்துக்கணும். 90 டிகிரி. ஒமேகா வேல்யூ ஒரே ஒரு வேல்யூ இருந்தால் 90 டிகிரி. ஒமேகா ஸ்கொயர்னு இருந்தால் 92 சார் 180 டிகிரி அப்படி எடுக்கணும். ஒமேகா க்யூப்னா 93 சார் 270 அப்படி எடுக்கணும். ஓகேவா? ஆங்கிளில். ஸோ இங்கே வெறும் ஒமேகா இருக்குது. வெறும் டேர்ம் இருந்தால் 1 + டேர்ம் இருக்குதுன்னா 1 + டேர்ம்னு சம்திங் இருந்தால் A + JB டேர்மில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? A + JB டேர்மில் இருந்ததுன்னா இதுக்கு ஆங்கிள் எப்படி எழுதுனா tan இன்வெர்ஸ் B/Aன்னு எழுதணும். சரியா? ஃபஸ்ட்டு இங்கே இது வந்து 1 + டேர்மில் இல்லையா? ஃபஸ்ட்டு இதுக்கு எழுதிக்கலாம். மேலே இருக்கா கீழே இருக்கான்னு பார்க்கணும். மேலே வேல்யூ இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸு ஒமேகா என்ன இருக்குது? ஒமேகா ஸ்கொயர்னு இருக்குது. வெறும் ஒமேகா ஸ்கொயர் மட்டும் இருந்தால் 180ன்னு அர்த்தம். அதனால 180. நெக்ஸ்ட்டு 1 + இது வந்து A + B JB டேர்மில் இருக்குது. பட் ஆனால் டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ அதனால் மைனஸ் போட்டு tan இன்வெர்ஸ் B/Aவா? B வேல்யூ என்ன? A வேல்யூ என்ன? J கூட இருக்கிறது தான் B வேல்யூ. அப்போ மொத்தமாக J கூட என்ன இருக்குது? 0.2 ஒமேகா டிவைடட் பை A வேல்யூ 1. 0.2 ஒமேகா டிவைடட் பை 1 வரும். அது எழுத வேண்டாம். tan இன்வெர்ஸ் இந்த டேர்ம் நெக்ஸ்ட் டேர்மும் கீழே இருக்குது. அதனால மைனஸ் போடுறோம். A + JB டேர்மில் இருந்தால் இப்படி எழுதணும். வெறும் ஒமேகா டேர்மில் இருந்தால் ரியல் இல்லாமல் வெறும் J டேர்ம் இருந்தால் இப்படி எழுதணும். A + JBனா tan இன்வெர்ஸ் B/A. இங்கே B வேல்யூ J கூட என்ன இருக்குது? 0.02 ஒமேகா. ஸோ 0.02 ஒமேகா. ஓகேவா? இப்போது ஃபேஸுக்கு எழுதும் போது டேப்லெட் காலம் எப்படி எடுத்துக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒமேகா டேர்ம் வரும். ஒமேகா இன் ரேடியன் பெர் செகண்ட். இது வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிற ஃபேஸ் இன் டிகிரி. கேல்சியை டிகிரியில் வச்சுக்கோங்க. சரியா? ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிச்சோல்ல இந்த வேல்யூஸே இது ரொம்ப ஃபேஸ் ப்ளாட்டுக்கு கொஞ்சம் நிறைய டேர்ம்ஸ் தேவை. ஸோ என்ன பண்ணுறோன்னா 0.5 ஒரு வேல்யூ விட்டு 0.5 ஒரு வேல்யூ விட்டுட்டு 50 ஒரு வேல்யூ விட்டுட்டு 100. ஓகேவா? மிடில் வேல்யூஸ் நீங்கள் எழுதிக்கோங்க. 70 இதுக்கு 10 இதுக்கு 2 அந்த மாதிரி வேல்யூஸ் எழுதிக்கோங்க. சரியா?
இப்போ இது கேல்சியில் எப்படி போடணும்னா ஒரு 2 நான் போட்டு காமிக்கிறேன், பேலன்ஸ் நீங்களே போட்டுக்கோங்க. பேலன்ஸ் எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் போட்டுருவேன், பட் நீங்கள் போட்டு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, கேல்சியில் 180 டிகிரியில் வச்சுக்கோங்க, மோடு வந்து டிகிரியில் அடிக்கணும். ஓகே, 180 மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி tan இன்வர்ஸ், திரும்பி ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 0.2 இன்ட்டு ஒமேகா வேல்யூ என்னவோ அதை போடுங்க. இந்த ஒமேகா வேல்யூக்கு பதில் ஃபஸ்ட்டு இது 0.5 சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகேவா, இதுக்கான ப்ராக்கெட் க்ளோஸ் திரும்பி இந்த ப்ராக்கெட் க்ளோஸ், திரும்பி மைனஸ் செகண்ட் டேர்முக்கு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி tan இன்வர்ஸ் 0.02 இன்ட்டு ஒமேகா வேல்யூ என்னவோ அதை போட்டு இதுக்கான ப்ராக்கெட் க்ளோஸ், செகண்ட் டேர்முன்றதுனால இதுக்கான ப்ராக்கெட் க்ளோஸ், இப்படி தான் போடணும். ஃபஸ்ட்டு ஒமேகா ஈக்குவல் டு 0.5க்கு மட்டும் நான் போட்டேன், பேலன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பண்ணணும். 180 மைனஸ் tan இன்வர்ஸ் 0.2 இன்ட்டு 0.5 2 ப்ராக்கெட் க்ளோஸ் மைனஸ் tan இன்வர்ஸ் ப்ராக்கெட்டில் 0.02 இன்ட்டு 0.5 2 ப்ராக்கெட் க்ளோஸ். ஓகே, கேல்சிய மோடு டிகிரியில் வச்சுக்கோங்க. ஓகே, 180 மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன், tan இன்வர்ஸ்க்கு ஷிஃப்ட்டு tan அழுத்தணும், திரும்பி ப்ராக்கெட் ஓப்பன், இங்கே எப்படி இருக்கோ அப்படியே இருந்தது 0.2 இன்ட்டு ஒமேகா வேல்யூ வந்து எனக்கு 0.5 2 ப்ராக்கெட் க்ளோஸ் மைனஸ் திரும்பி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஷிஃப்ட்டு tan இன்வர்ஸு மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஷிஃப்ட்டு tan இன்வர்ஸ், திரும்பி வேல்யூக்கான ப்ராக்கெட் வந்து 0.02 இன்ட்டு 0.5 2 ப்ராக்கெட் க்ளோஸ். ஓகே, 173.7 கிடச்சிருக்கே, 174ன்னு எடுத்துக்கோங்க, ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்துக்குமே. ஓகே, இதே மாதிரி எல்லாத்துக்குமே நீங்களே போடுங்க. சரியா, போட்டு செக் பண்ணுங்கள், ஒரு 5 வேல்யூஸ் கழிச்சு செக் பண்ணுங்க. 156 இது 140 சம்திங், 105 50 40 30 மிடில் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் கம்மியாச்சுன்னா, மிடில் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வந்தால் இது ஃபஸ்ட்டு ஒரு 2 டேர்ம் மைனஸ் ஆச்சுனாலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். எங்கேயுமே மிடில் திரும்பி இப்போ 150ன்னு இருக்கா, இங்கே திடீர்னு 180 வந்துட்டு அப்படி தான் வராது. ஒன்று அசெண்டிங் டேர்ம்லேயே போகும், இது டிசெண்டிங் டேர்ம்லேயே போகும். அதுலேருந்து வேல்யூஸ் செக் பண்ணிக்கோங்க. அவள் தான் ஃபேஸ் ப்ளாட் முடிஞ்சது, மேக்னிடியூட் ப்ளாட் முடிஞ்சது, கிராஃபில் மார்க் பண்ணணும். ஓகே, கிராஃபில் போடே கிராஃப், இதுதான் போடே கிராஃப். ஓகேவா, மேலே இந்த வேல்யூஸ் இருக்கிறதுலாம் லாக் ஷீட்டை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி இருக்குல்ல பேப்பர், இதுதான் இந்த ஆங்கிளில் தான் வச்சுக்கணும். ஓகேவா, மேலே வந்து ஒமேகா இன் ரேடியன் பெர் செகண்ட் ஒமேகா வேல்யூ எழுதுவோம் மேலே, இங்கே வந்து கெயின் வேல்யூ எழுதுவோம். இது வந்து எதுக்கு, மேக்னிடியூட் ப்ளாட்க்கு இது ரெண்டும் யூஸ் பண்ணுவோம், ஒமேகாவும் இதுவும். இது வந்து ஆங்கிள் இன் டிகிரி. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஃபேஸ் மேக்னிடியூட் ப்ளாட் பண்ணிடலாம். ஓகே, மேக்னிடியூட் ப்ளாட்க்கு 0.5ல் ஆரம்பிக்குதா, 0.5லனா நான் வந்து 0.01லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ தான் வந்து 0.5 கொஞ்சம் இங்கே மிடில் வரும். இது வந்து ஒரு வேல்யூவாக இன்க்ரீஸ் ஆகிடும். எப்படி 0.1னா 0.2 3 4 5 0.1 வரைக்கும் வரும். நெக்ஸ்ட்டு 0.11 இன்க்ரீஸ் பண்ணால் இங்கே 0.10 10 வரைக்கும் வரும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 1 திரும்பி இன்க்ரீஸ் பண்ணோன்னா 9 10 முடியும். 10 இப்போ இன்க்ரீஸ் பண்ணணும், 20 30 40 50 60 அந்த மாதிரி பண்ணால் 100, 100லேருந்து 100 200 300 அப்படி இன்க்ரீஸ் பண்ணால் 1000. இப்படி தான் வரணும். உங்களுக்கு இங்கே எந்த வேல்யூ இருக்கோ அது கொஞ்சம் மிடில் வரா மாதிரி நான் இங்கே வரா மாதிரி எடுத்திருக்கேன். இங்கே 0.1 கூட எடுக்கலாம், கிராஃப் நம்மளுக்கு இன்சைட் தள்ளி வரும், அவ்வளோதான். ஓகே, கெயின் வந்து 48 வேல்யூ கிட்ட இருக்குது, 42 50 to 50 ரேஞ்சில் இருக்கா 0லேருந்து. ஸோ 60 50 40 30 20 இந்த ஒரு லைன் இருக்குல்ல, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக எழுதிக்கோங்க. 0 -10 -20 -30 -40 -50 -60. ஓகே, கெயின் வேல்யூஸ் ஃபுல்லாக எழுதியாச்சு. 0 ஆரம்பித்து 60 to 60 முடிகிற மாதிரி உங்களுக்கு எந்த வேல்யூ வருதுன்னு இதை பார்த்து தான் எடுக்கணும் ரேஞ்ச். சப்போஸ் இங்கே வந்து 68 அப்படிலாம் இருந்ததுன்னா இங்கே 70லேயே நீங்கள் ஆரம்பிக்கணும். ஓகேவா, கிராஃப் பத்தலைன்னா நீங்கள் 20 எடுத்துக்கோங்க, 70 60 40 20 அப்படி கூட எடுத்துக்கலாம். எப்படி எடுத்தாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஓகே, இதுக்கு வந்து ஆங்கிளுக்கு வந்து ஃபேஸ் இதை பாருங்கள், எதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கு, 30 கிட்டேருந்து ஆரம்பிச்சிருக்கு, அப்படியே 30லேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போதா. ஸோ நான் இங்கே எப்படி எடுத்திருக்கேன்னா 20 40 20 20 எடுத்திருக்கேன். 60 80 100 120 140 160 180 200 220 இது வரைக்கும் போதும். ஓகே, உங்களுக்கு சப்போஸ் நெகட்டிவில் இருந்து ஆரம்பித்தாலும் நீங்கள் அப்படி தான் பண்ணணும். உங்களுக்கு எதுலேருந்து ஆரம்பிக்குதோ இந்த ஃபேஸ் ப்ளாட்டை பார்த்து தான்
நீங்கள் டிசைட் பண்ணும். சரியா? ஃபுல்லாக எழுதிட்டோமா? அவ்வளோதான். இப்போ மார்க் பண்ண வேண்டியதாக பேலன்ஸ். 0.5க்கு -12ன்னு இருக்கா? 0.5னா 0.1 இங்கே இருக்கா? அப்போ 2, 0.2, 0.3, 0.4, 0.5. 0.5க்கு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேல் வச்சுக்கோங்க. சரியா? 0.5க்கு ஸ்ட்ரெயிட்டாக -12ன்னு இருக்குது. -12னால் இங்கே எங்கே 10க்கும் 20 இங்கே இருக்குது. -12 10க்கும் 20க்கும் நடுவில் இருக்கும். இது வந்து 0.22 வருமா? -12னால் சம்திங் இந்த லைனில் வரும். இந்த லைனும் 0.5 லைனும் எங்கே டச் ஆகுதுன்னு பார்த்து மார்க் பண்ணுங்கள். ஓகே, இங்கே லைன் வரும். 0.5 ஸ்ட்ரெயிட்டாக -12 வரணும். ஓகேவா? 0.5 -12. நெக்ஸ்ட்டு 5 28. 5னா ரேடியன் பார்க்கணும். 1 இங்கே இருக்கா? 2 3 4 5. 5 இது ஸ்ட்ரெயிட்டாக 28க்கு எங்கே மார்க் ஆகுது? 28னா இங்கே வரும் சம்திங். இங்கே ஒரு வேல்யூ. ஓகேவா? 5க்கு ஸ்ட்ரெயிட்டாக 28. இந்த லைன் வந்து 30. இந்த லைன் வந்து அப்போ 20. 2 2 வரும்ல. ஓகே, நெக்ஸ்ட்டு 50 48. 50 எங்கே இருக்காங்க? 10 20 30 40 50. 50க்கு ஸ்ட்ரெயிட்டாக 48னா 50க்கு ஒரு லைன் கீழே வரும். ஓகேவா? இங்கே 50க்கு ஸ்ட்ரெயிட்டாக 48னா இந்த பாயிண்ட். நெக்ஸ்ட்டு 100க்கும் 48 தான். ஸோ சேம் லைன்லேயே வரும். 100 இது 50, இது 50. ஓகேவா? உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக எழுதுறேன். இது வந்து 5 இது யூஸ் பண்ணியிருக்கோம். 0.5 யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால இப்படி எழுதிக்கும். ஓகே, ஒரு டாட்டு 4 டாட்டை கோடு போட்டு ஸ்கேலில் வரைஞ்சிக்கோங்க. மேக்னிடியூட் ப்ளாட் மட்டும் ஸ்கேலில் தான் வரையணும். சரியா? ஃபேஸ் ப்ளாட் தான் ஃப்ரீ ஆங்கிள் வரணும். இது முடிச்சிட்டோம். மேக்னிடியூட் முடிச்சாச்சு. ஓகேவா? ஃபேஸ் என்ன கேட்டிருக்கேன்? 0.5க்கு 174. 0.5க்கு 174னா 160க்கும் 180க்கும் நடுவில் சம்வேர் இங்கே வரும். நீங்கள் இங்கே பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, 174 160க்கும் 180க்கும் நடுவில் வரும். ஸ்ட்ரெயிட்டான 0.5 லைனில் மார்க் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்டு 2க்கு 156. 1 2 2க்கு ஸ்ட்ரெயிட்டாக 156 160 கீழே வரும் சம்வேர் 156. ஓகே, நெக்ஸ்ட்டு 5க்கு 140. 5க்கு 140னா 5 இங்கே இருக்குது. 140 இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கா? ஸோ 5க்கு 140 இந்த லைன். ஓகே, நெக்ஸ்ட்டு 10க்கு 105. 50க்கு 50. 10க்கு 105. 10 105 வந்து 100 இங்கே வருது. 120 இங்கே வருது. 105 சம்வேர் இங்கே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு 50க்கு 50. 50னா இந்த பாயிண்ட் இந்த லைனு. 50 40க்கும் 60க்கும் நடுவில் 50 சம்வேர் இங்கே வரும். நெக்ஸ்ட்டு 70க்கு 40. 70னா 5க்கு அப்புறம் 50 60 70. 70க்கு 40 இந்த லைன் தான் 40. ஓகேவா? இங்கே வரும் சம்வேர். நெக்ஸ்ட்டு 100க்கு 30. 40 20க்கு 40க்கும் நடுவில் 30 வரும். 100 லைன் இது 30 எழுதிட்டு. ஓகே, இது வந்து ஃப்ரீ ஹேண்டை ட்ரா பண்ணிக்கோங்க. அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஸ்டினில் கேட்டிருக்கிறதே ஃபஸ்ட்டு ப்ளாட் பண்ணி முடிச்சிட்டோம். சரி, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ப்ளாட் த Bode diagram for the following transfer function and obtain the gain and phase crossover frequencyன்னு கேட்டிருக்காங்க. கெயின் crossover frequencyனா டயக்ராம்லேயே இந்த 0 decibel இருக்குல்ல, A = 0 decibel அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போனால் மேக்னிடியூட் ஃபஸ்ட்டு பண்ணது மேக்னிடியூட் ப்ளாட்டை எங்கே டச் ஆகுதோ அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வெர்டிக்கல் ஆக்சஸ் பண்ணும். அங்கே ஒரு ஒமேகா கிடைக்கும். அதான் நம்மளுடைய ஒமேகா ஜிசி கெயின் crossover frequency. ஒமேகா பிசிக்கு வந்து ஃபேஸ் crossover frequencyக்கு வந்து 180 -180 எது நம்ம கிராஃபில் இருக்கோ 180ன்னு இருக்கா இங்கே. ஸோ 180க்கு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ஒரு ஆக்சஸ் வரைஞ்சோன்னா இது வந்து ஃபேஸ் ப்ளாட். இப்போ வந்து ஃபேஸ் ப்ளாட் பார்க்கணும். டிகிரி ஆங்கிள்னால் ஃபேஸ் ப்ளாட் பார்க்கணும். 180 வந்து ஃபேஸ் ப்ளாட்டில் இங்கே டச் ஆகலை. ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம. சரியா? இதை எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா என்ன பண்ணணும்? இதுக்கு முன்னாடி ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். 0.2 வச்சு 0.2 வச்சு கண்டுபிடிக்கிறேன். ஒமேகா = சரியா? இதை மட்டும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இது இங்கே மீட்டே ஆகாததுனால 0.5 வரைக்கும் ஸ்டாப் பண்ணும். ஸோ 0.5க்கு முன்னாடி இருக்க வேல்யூஸ்க்கு இதை போட்டு கண்டுபிடிச்சா எங்கேயாச்சும் 180 வருதான்னு பார்க்கணும். நான் 0.2க்கு ட்ரை பண்ணிட்டேன். 1 ட்ரை பண்ணேன். 179 தான் வந்தது. 0.05க்கு போனேன். 179.3. 0.01 லாஸ்ட் வேல்யூவே எடுத்துட்டேன். 179.8 வருதா? அப்போ இங்கே கிட்ட தான் டச் ஆகுது. ஸோ இந்த வேல்யூ ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வரைஞ்சோன்னா 0.10 தான் டச் ஆகும். ஸோ இது நம்மளுடைய ஒமேகா பிசி. ஓகேவா? இது வந்து கெயின் crossover frequency வந்து 1ன்னு போடணும். ஒமேகா பிசி = 0.01 போடணும். ஓகே,
இது ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம். கொஸ்டினில் கேட்ட ரெண்டும் ஒமேகா பிசி ஒமேகா ஜிசி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டுருக்கான், டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் கே ஃபார் அ கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி 20 ரேடியன் பர் செகண்ட்னு கொடுத்துருக்கான். கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி 20 ரேடியன் பர் செகண்ட்னா 20 எங்கே இருக்குது, 20 ரேடியன் பர் செகண்ட்னா இப்போது 20 ரேடியன் பர் செகண்டில் கே வேல்யூ கேட்டாங்கன்னா 20 எங்கே இருக்குது, 10 20 இங்கே இருக்கா. இதுக்கு ஸ்ட்ரெயிட்டான லைன், இதுக்கு ஸ்ட்ரெயிட்டான லைன் இங்கே எங்கே மீட் ஆகுது, இந்த பாயிண்ட் வந்து எங்கே மீட் ஆகுதுன்னு பார்க்கணும். 40 கிட்ட மீட் ஆகுதா. ஸோ நான் இங்கே எல்லாமே இருந்தேன். ஃபஸ்ட்டு ஒமேகா ஜிசி கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சது. ஃபஸ்ட்டு இங்கே என்ன கண்டுபிடிச்சோம், ஜீரோலேருந்து மேக்னிடியூட் ப்ளாட்டை தொடுறது தான் கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி 1 ரேடியன் பெர் செகண்ட். ஓகேவா. 180 டிகிரி மைனஸோ ப்ளஸ்ஸோ அது வந்து ஃபேஸ் ப்ளாட்டை தொடுறது தான் ஒமேகா பிசி. இது இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே 0.01 தான் 179.8 கிடச்சி சொன்னல. ஸோ ஒமேகா பிசி வந்து 0.01 ரேடியன் பெர் செகண்ட். நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் கே வேல்யூ கேட்டிருந்தாங்க. எது கேட்டிருக்காங்க, ஒமேகா ஜிசி 20 ரேடியன் பெர் செகண்ட் அட் ஒமேகா ஜிசி ஈக்குவல் டு 20 ரேடியன் பெர் செகண்டுன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷனில் கே வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா 20 log k ஈக்குவல் டு கிடச்ச கெயின் வேல்யூ வந்து எப்பயுமே 20 ரேடியன் பெர் செகண்டில் கெயின் நம்மளுக்கு என்ன வந்துச்சு, 40 சம்திங் சொன்னோன்னா 40க்கு கொஞ்சம் மேலே இருக்குது. சரி 42 ஆர் 40 எடுத்துக்கலாம். ஓகே, கெயின் வேல்யூவை மைனஸ் போட்டு எழுதணும் எப்பயுமே. சரியா. இதை சால்வ் பண்ணால் log k ஈக்குவல் டு -40/20 -40/20 என்ன வரும், -20 2 1 2 2 சாரி -2ன்னு வருமா log k. இதை வந்து எக்ஸ்போனென்ஷியலாக போட்டு சால்வ் பண்ணோன்னா கே லாக் போயிடும். கே ஈக்குவல் டு 10 to the பவரில் இந்த வேல்யூ போயிடும் -2. ஓகேவா. 10 to the power -2 10 to the power -2 வந்து 0.01 கிடச்சிது. ஓகே, இப்போது இதுதான் நம்மளுடைய கே வேல்யூ. கே ஈக்குவல் டு 0.01 இப்படி போட்டு எழுதிட்டு இப்போ திரும்பி நம்ம இந்த கே வேல்யூக்கு இந்த டயக்ராமை வரையணும், மாற்றி வரையணும் மேக்னிடியூட் ப்ளாட்டை. அதுக்கு என்ன பண்ணணும்னா k is equal to 0.01னா நம்மளுக்கு ஆல்ரெடி ஒமேகா எல் ஒமேகா C1 ஒமேகா C2 ஒமேகா ஹெச் வரைஞ்சோம்ல 0.5 5 50 100. இதுக்கெலாம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச கெயின் வேல்யூ என்னது, -12 28. இது வந்து கெயின் வேல்யூ, இது ஒமேகா வேல்யூ. சரியா. இது கே நம்ம கண்டுபிடிச்ச புது வேல்யூ. -12 28 48 கண்டுபிடிச்சோம். இது பழையசாக இருந்தது. புதுசாக இருக்கிறதுக்கு இங்கே 20 log இங்கே என்ன போட்டோம், -14 போட்டோமா. ஸோ இந்த கிடச்ச பழைய கெயின் வேல்யூ எல்லாத்துக்கும் -40 -40 -40 பண்ணி நம்மளோட கெயின் நியூவான வேல்யூ, இந்த கேவோடைய வேல்யூக்கு கெயின் நியூவான வேல்யூ எழுதணும். -20 -40 என்ன வரும், -452 -28 -40 -12 48 -40 8ன்னு வரும். ஓகேவா. இப்போ இதான் நம்மளுடைய கெயின், இதான் நம்மளுடைய ஒமேகா வேல்யூ. இது ரெண்டுத்துக்கும் கிராஃப் ப்ளாட் பண்ணும். 0.5க்கு வந்து -52ன்னு இருக்கணும் இப்போது. சரியா. 0.2 எங்கே இருக்கு, சாரி 0.2 இல்லை, அது ஆக்சுவலாக 0.5. 0.5க்கு வந்து -52 புதுசாக கண்டுபிடிச்சது. 0.5 இந்த லைனில் -52 எங்கே இருக்குது, இங்கே சம்திங் கீழே இங்கே வரும். நான் எழுதிட்டேன் தெரியாமல். -52 வந்து இங்கே வரும். ஓகேவா. நியூ வேல்யூ நான் நியூன்றதால என்னன்னு போடுறேன் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட்டு 5க்கு வந்து -12. 5 இங்கே இருக்குது. -12 எங்கே இருக்குது, இங்கே சம்வேர் இங்கே வரும். 5க்கு ஸ்ட்ரெயிட்டாக -12 இங்கே வரும். நியூன்னு போடுறேன். நெக்ஸ்ட்டு 50க்கு ஸ்ட்ரெயிட்டாக 8 100க்கு ஸ்ட்ரெயிட்டாகவும் 8. 50க்கு ஸ்ட்ரெயிட்டாக 8 வேல்யூ இங்கே இருக்கே 10 கீழே வரும். 50க்கு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே 10க்கு ஒரு பாயிண்ட் கீழே 8, 100க்கும் 8 தான். ஓகேவா. இப்போ கண்டுபிடிச்ச இந்த நியூ வேல்யூவை மார்க் பண்ணிடுங்க, அவ்வளோதான். கே வேல்யூ ஒமேகா ஜிசி ஈக்குவல் டு 20 அப்போது நம்மளுக்கு கிடைச்ச கே வேல்யூ வந்து 0.01. அதுக்கான நியூ மேக்னிடியூட் ப்ளாட் வரைஞ்சிட்டோம், அவ்வளோதான், ஓவர். ஓகே,
லாஸ்ட்டாக இது k is equal to 1க்கான பண்ணது. இது k is equal to 0.01 எப்போ ஒமேகா ஜிசி வந்து 20 இருக்கும்போது. கொஸ்டினில் கேட்டிருந்தாங்களே டிட்டர்மைன் கே வேல்யூன்ட்டு. கே வேல்யூ 0.1 20 radian per second. கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி 20 அப்போது கே இந்த வேல்யூக்கான புது மேக்னிடியூட் பிளாட். ஓகே, எல்லா போர்டுக்குமே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு k1 அசீம் பண்ணிக்கணும். s is equal to j ஒமேகா. ஓகேவா, கண்டுபிடிச்சி இந்த கொஸ்டினை மாற்றி எழுதிக்கிறோம். இதை பார்த்து கார்னர் ஃப்ரீக்வன்சின்னு 1+ டேர்முக்கு எது இருக்கோ அது கூட j என்ன டேர்ம் இருக்கோ அந்த டேர்மை டிவைட் பண்ணி வரதா கார்னர் ஃப்ரீக்வன்சி. 3 இருந்தாலும் எழுதிக்கலாம், இல்லை மேலே இருந்தாலும் கார்னர் ஃப்ரீக்வன்சி அப்படியே தான் வரும். சப்போஸ் மேலே இங்கே 1 + 0.5 j ஒமேகான்னு இருந்தால் நீங்கள் கார்னர் ஃப்ரீக்வன்சி 1/0.5 இது ஒரு ஃப்ரீக்வன்சியாக எடுத்துப்பீங்க. சரியா, இது செகண்ட் ஸ்டெப். தேர்டு மேக்னிடியூட் பிளாட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டேர்மு ஃபஸ்ட்டு மேலே இருக்க டேர்ம், நெக்ஸ்ட்டு 2 டேர்ம் டிவிஷனில் இருக்க டிவிஷன் இருக்கேன். நெக்ஸ்ட்டு கார்னர் ஃப்ரீக்வன்சி இது 2த்துக்கு கண்டுபிடிச்சோம். ஃபஸ்ட்டுக்கு இருக்கே அது எப்பயுமே இருக்காது. ரியல் டேர்ம் இருந்தால் தான் கார்னர் ஃப்ரீக்வன்சி இருக்கும். இது இமேஜினரி டேர்மில் கார்னர் ஃப்ரீக்வன்சி இருக்கேன். ஸ்லோப் எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். மேலே இருந்தால் பாசிட்டிவ், கீழே இருந்தால் நெகட்டிவ். மேலே இருக்குது, இந்த டேர்ம் மேலே இருக்குது பாசிட்டிவ், ஜே இங்கே ஒமேகா கீழே இருக்குது நெகட்டிவ், இங்கேயும் கீழே இருக்குது நெகட்டிவ். ஸ்கொயராக இருந்தால் 40, வெறும் ஒமேகாவாக இருந்தால் 20. இது எப்படி எழுதணும், இது 2த்தையும் ஆட் பண்ணி இங்கே எழுதணும். இதுக்கு நெக்ஸ்ட்டுக்கு எழுதும் போது கிடைச்ச ஆன்சரோட இதை ஆட் பண்ணி இங்கே எழுதணும். ஓகேவா, அந்த இப்போ ஒமேகா C1 C2 தெரியும் 5-15. ஒமேகா C1ஓட எல் கொஞ்சம் குட்டியாக எடுத்துக்கோங்க. 0.1 எடுத்துக்கலாம், இல்லை 1 கூட எடுத்துக்கலாம். ஓகே, இது C2வை விட h பெருசாக இருக்கணும். 50 விட 100 பெருசாக கிரேட்டராக எடுத்துருக்கேன். இதை வச்சு ஃபஸ்ட்டு 2த்துக்குமே எப்பயுமே 20 log ஃபஸ்ட்டு வேல்யூக்கு மாட் போட்டு எழுதும். இது இங்கே ஃபஸ்ட்டு வேல்யூன்றதால மாட் போட்டு எழுதும். சப்போஸ் 1/j ஒமேகான்னு இருந்தால் நீங்கள் 20 log 1/j ஒமேகா அப்படின்னு போட்டு சால்வ் பண்ணுவீங்க. ஒமேகா இந்த வேல்யூக்கு பதில் ஒமேகா வேல்யூ 1/0.5 அப்படின்னு போட்டு சால்வ் பண்ணுவீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 2 டேர்முக்கு இப்படி தான். நெக்ஸ்ட் 2 டேர்முக்கு மட்டும் எது C2 இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி இருக்க சேஞ்ச் ஆஃப் ஸ்லோப் எழுதுவோம். h இருந்தால் அதுக்கு முன்னாடி இருக்க C2 சேஞ்ச் ஆஃப் ஸ்லோப் எழுதிட்டு லாகு மேலே C2 கண்டுபிடிக்கிற வேல்யூ அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ, ஹெச்னா லாகு மேலே கண்டுபிடிக்கிற வேல்யூ முன்னாடி இருக்க வேல்யூ. கெயின் வந்து இதுக்கு முன்னாடி இப்போ h கண்டுபிடிச்சுன்னா கடைசியாக கண்டுபிடிச்ச கெயின் வேல்யூ C2 இது. C2க்கு கடைசியாக கண்டுபிடிச்ச கெயின் வேல்யூ C1. ஓகே, இந்த டேப்லெட் காலம் வந்துடும். ஒமேகா ஈக்குவல் டு இந்த கண்டுபிடிச்ச கெயின் வேல்யூஸ் இங்கே கீழே இருக்குது. ஒமேகா எல் C1 C2 h வேல்யூஸ். இது மேக்னிடியூட் பிளாட் ஓவர் ஃபேஸ் பிளாட்க்கு என்ன பண்ணணும், திரும்பி கொஸ்டினையே பார்க்கணும். ஒமேகான்னு இருந்தால் 90, ஒமேகா ஸ்கொயர்னா 180. மேலே இருந்தால் ப்ளஸ்ஸு, கீழே இருந்தால் மைனஸ். மேலே இருக்குது ஒமேகா ஸ்கொயராக இருக்குது, ஸோ ப்ளஸ் 180. 1 + a + jb டேர்மில் இருந்துச்சுன்னா tan இன்வெர்ஸ் b/a போட்டுடலாம். இது ரெண்டுமே கீழே இருக்குது, ஸோ ரெண்டுத்துக்குமே மைனஸ் மைனஸ் tan இன்வெர்ஸ் b/a போட்டால் இந்த ஆன்சர் வந்துடும். கால்சியில் போடும்போது ப்ராக்கெட்லாம் கரெக்டாக வச்சு போடுங்க. ஓகே, இதெல்லாம் இது எல்லாமே வந்து ஒமேகா டேர்ம்ஸ். மிடில் வேல்யூஸ் ஃபேஸ் பிளாட் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும்ன்ட்டு மிடில் ஒரு 3 வேல்யூஸ் எடுத்துக்கிறோம். 2 வேல்யூஸ்க்கு நடுவில் ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம். ஓகேவா, கிராஃபில் மேலே ஒமேகா, சைடில் இங்கே ஏ, இங்கே ஃபுல்லாக ஃபேஸ். இது எல்லாமே எப்படி எழுதணும்னு சொன்னேன். அப்போ டேப்லெட் காலம் பார்த்து தான் எழுதணும்னு சொல்லிட்டேன் அப்போவே. ஃபஸ்ட்டு மேக்னிடியூட் பிளாட்டு ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஒமேகா வேல்யூக்கு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துட்டு இங்கே இருக்க வேல்யூவில் பாயிண்ட் மார்க் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு டாட் வச்சு வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸு, நெக்ஸ்ட்டு நியூவாக வரைஞ்சதுக்கு டாட் நியூ வச்சு வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது மேக்னிடியூடும் ஃபேஸும் வரைஞ்சி முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணணும்னா ஒமேகா ஜிசி ஒமேகா பிசி கெயின் கிராஸ் ஓவர் ஃபேஸ் கிராஸ் ஓவர் கேட்டிருக்காங்க. கெயின் கிராஸ் ஓவருக்கு 0 டெசிபல் வந்து மேக்னிடியூட் பிளாட், நம்மளுடைய ஃபஸ்ட்டு மேக்னிடியூட் பிளாட் எங்கே தொடுதோ அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வெர்டிக்கல் லைன் போனால் அதுதான் ஒமேகா ஜிசி கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி. ஒமேகா பிசினா 180 -180 +180 அது ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபேஸ் இந்த செகண்ட் ஃபேஸ் பிளாட்டில் தொடுறது தான் ஒமேகா பிசி. இங்கே டச் ஆகல 180ல், ஸோ நான் இன்னும் வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ணி இங்கே கண்டுபிடிச்சேன். லாஸ்ட்டில் 0.01க்கு தான் 179.8, அதனால் 180ன்னு எடுத்துகிட்டு அங்கே தான் டச் ஆகுது. ஸோ ஒமேகா பிசி 0.01ன்னு இருந்தேன். நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் லாஸ்ட்டாக என்ன கேட்டுருக்காங்க, டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் கே ஃபார் கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி. அவங்களே 20ன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே எங்கே 20 இருக்குது, 20 வந்து மேக்னிடியூட் பிளாட் எங்கே டச் ஆகுதோ அங்கேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் போகணும். போனால் 40 கிட்ட வரும். 40னா அதை நம்ம கெயின் வேல்யூ கண்டுபிடிச்சதை மைனஸ் போட்டுடலாம். 0லேருந்து 40 இருக்குல்ல, அதனால் -40ன்னு போட்டுடலாம். இது கே வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா. 20 log k கெயின் வேல்யூ கண்டுபிடிச்சதை மைனஸ் போட்டுடலாம். 20 இன்சைட் போய்டும். -2 லாக் போனோன்னா கே வேல்யூ வந்து 10 to the power, இந்த வேல்யூ வந்து 10 to the power வந்து 0.01 வரும். ஓகே,
கண்டுபிடிச்சிட்டு திரும்பி நியூ வேல்யூஸ் வந்து 40 தானே எக்ஸ்ட்ரா வந்துச்சு. ஆல்ரெடி கண்டுபிடிச்ச கெயின் வேல்யூவில் -40 பண்ணோன்னா நம்மளோட புது கெயின் வந்துடும். இப்போ இந்த ஒமேகாக்கும் புது கெயினுக்கும் கிராஃப் வரைஞ்சிங்கன்னா இந்த நியூ கிராஃப் வரும். நியூன்னு எழுதியிருக்கேன், என் எழுதியிருக்கிறேன், இப்படி வரும். ஓகே.